அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டிஎன்பிசில பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம இப்ப பார்க்க போறோம். 2012ல இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை பற்றி பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே பாத்தீங்கன்னா பார்த்தோம். நாமக்கல் கவிஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பேரு, சிறப்பு பேரு, அவருடைய படைப்புகள், அவருடைய கவிதை தொகுப்புகள், நூல்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய குறிப்புகள், அதுக்கப்புறம் அவருடைய சிறப்புகள், அப்புறம் முக்கியமான மேற்கோள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் புக்ல பார்த்தா எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுறாரு, நியூ புக்ல எங்க கவர் ஆகுறான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓல்டு புக்ல எல்லாம் எங்கெங்க கவர் ஆகுறாரு அப்படிங்கறத பார்த்து அதோடைய பாடலையும் பார்த்து அதுக்கு பொருளும் பாத்தீங்கன்னா பார்த்த பிறகு பொருளுமே பார்த்து அதுக்கு கீழே உள்ள ஆசிரியர் குறிப்பையுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். நாமக்கல் கவிஞருடைய முதல் கொஸ்டின் 2012ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பின்வருவற்றுள் எது நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் நூல் அன்று? அன்றுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ல. ஓகேவா? அன்றுனா அல்ல, அல்லன்னா என்னது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய நூல் பாத்தீங்கன்னா எது கிடையாது அப்படிங்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவனும் அவளும், அடுத்தது சங்கொழி, தமிழின் இதயம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய நூல் அல்லாததுங்கிறது பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா அவருடைய நூல் கிடையாது. இப்ப இது புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த நாமக்கல் கவிஞரை பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அவருடைய நூல் எல்லாம் பாருங்க. மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல், அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் நாமக்கல் கவிஞர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. அப்ப நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கறதா அவருடைய நூல். நாமக்கல் கவிஞர் அவருடைய நூல் கிடையாது. அடுத்த பாருங்க என் கதை, சங்கொலி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய நூல். ஓகேவா? இது போக எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய நூல்களுமே பாத்தீங்கன்னா பார்த்தோம். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்களை தான் பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைக்கிறாங்க. இது ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது? 9th 3rd டேர்ம்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க பாருங்க. காந்திய கவிஞர் என்று பாத்தீங்கன்னா மக்களால் பாத்தீங்கன்னா பெருமைப்படுத்தப்பட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வே ராமலிங்கனார் அவர்களை தான் பாத்தீங்கன்னா பெருமைப்படுத்திருப்பாங்க. புது புக்ல பாத்தீங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கக்கூடியவர், காந்திய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு காந்தியை பின்பற்றியதால் இவரை காந்திய கவிஞர் என்று பாத்தீங்கன்னா அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புது புக்லயுமே இருக்கு, பழைய புக்லயுமே பாத்தீங்கன்னா இருக்குது. 2015 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. படே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயம் இல்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் பாத்தீங்கன்னா பாராட்டப்பட்டிருப்பாரு. அதாவது பாரதிய பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா பாராட்டி இருப்பாரு. நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, படே பாண்டியா நீ ஒரு புலவங்கிறது பாத்தீங்கன்னா என்னது ஐயமே இல்லடா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியாரே பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை சாட்டிஸ்ஃபை பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. ஓகே, அடுத்தது 2016ல பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அயலார் தமக்கு அன்பை செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் பாத்தீங்கன்னா புகழ்ந்திருப்பாரு. இது ஓல்டு புக்ல உள்ள ஒரு பாடல் லைன். 9th 3rd டேர்ம்ல பாத்தீங்கன்னா பெண்மை அப்படிங்கிற அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு. கீழே பாருங்க. அயலார் தமக்கு அன்பை செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படிங்கிற அந்த லைனை கொடுத்து யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? வே ராமலிங்கனார். அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. ஒரு ஆண் பாத்தீங்கன்னா ஒரு பெண் மீது பாத்தீங்கன்னா நட்பு கொள்கிறான் என்றால் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா மிகவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்தானது. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெண் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மீது பாத்தீங்கன்னா நட்பு கொள்கிறார் என்றால் பாத்தீங்கன்னா நாணம் கெடாமல் பாத்தீங்கன்னா நட்பு கொண்டாடுவாங்க. கடைசி வரைக்கும் நட்பாக தான் பாத்தீங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நான் எல்லா ஆண்களையும் பாத்தீங்கன்னா சொல்ல, ஒரு குறிப்பிட்ட சில ஆண்களை பாத்தீங்கன்னா நான் இதுல மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழன் என்று இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு பாடலை. தமிழன்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு இனம் இருக்கு, அவங்களுக்கு தனியே பாத்தீங்கன்னா ஒரு குணம் இருக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க. பெண்மையை பன்முகம் உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வே ராமலிங்கனார். இந்த ரெண்டு கொஸ்டினுமே புக்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா 9th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44ல பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை வச்சு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வே ராமலிங்கனார். 9th 3rd டேர்ம்ல பாத்தீங்கன்னா பெண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்புல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. பெண்மையை பன்முகம் உண்டு என்று பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பாரு. அடுத்த விஷயம் பாருங்க. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள். யாரு? நாமக்கல் கவிஞர் அவர்கள் வே ராமலிங்கனார் அவர்கள் பாத்தீங்கன்னா
தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞராக வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. இந்த கண்ணதாசனும் வந்து பாத்தீங்கன்னா அரசவை கவிஞராக வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு. ஆனா முதல் அரசவை கவிஞருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கனார் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று வழங்கப்பட்டது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ராமலிங்கனார் அவர்கள் தான். அதே கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இது புக்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். 7th புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியதும் வந்து பாத்தீங்கன்னா யாரு, நாமக்கல் கவிஞர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2017 கேட்டிருக்காங்க. நாமக்கல் கவிஞருடைய படைப்புகளில் எண்ணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருக்கு, நம்ம பார்ப்போம். இசை நாவல் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ல சொல்லியிருக்கேன். அப்படின்னா 3 இருக்குது. அப்ப இதுக்கான ஆன்சர் இது. அடுத்தது புதினங்கள். புதினாலாம் நம்ம எவ்வளவு வாங்குவோம், 5 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குவோம். குறைஞ்சது 5 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஞாபகம் சொன்னேன். அப்ப இதுக்கான ஆன்சர் 2. அடுத்தது கவிதை தொகுப்பு. இவருடைய கவிதை தொகுப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு தான் விற்பாங்க அப்படிங்கிறது ஞாபகம் சொன்னேன். இது வந்து பாத்தீங்கன்னா 3. அடுத்தது இவருடைய மொழி பேப்பர்லாம் டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4. 9th தேர்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்மையை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. அவருடைய படைப்புகள் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. நாமக்கல் கவியுடைய இசை நாவல் 3, கட்டுரை 12, அவருடைய வரலாறு 3, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுங்கிறது 7, கவிதை தொகுப்புங்கிறது 10, சிறுகாப்பியங்கிறது 5, மொழிபெயர்ப்புங்கிறது 4 அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வைக்கிறங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ் கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞர்களின் கவிதை தொகுப்பை மட்டும் தேர்வு செய்க அப்படின்றாங்க. கவிஞருடைய கவிதை தொகுப்பை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருமலர், இசை மலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இதை எப்படி நான் ஷார்ட்கட்ல ஞாபகம் வைக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன். 9th புக்ல ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்பு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்திய மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் அப்படின்னு இத்தனை நூல் இருக்கு. இவ்வளவு நம்ம படிக்கணுமா அப்படின்னா வந்து தேவையில்லை. ஓகேவா? இவருடைய நூல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கவிதை நூல்கள் மட்டும் மலர் 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 அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலர்ங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். அப்ப மலர் அப்படிங்கிறது முடிஞ்சிருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்பு கண்ணமுடி வந்து பாத்தீங்கன்னா போட்டுடலாம். அப்ப இதுல பாருங்க, மலர் 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 முடிஞ்சிருக்கா. அப்ப நான் கண்ணை முடிட்டு என்ன பண்ணேன், இதுதான் நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னு போட்டேன். அப்ப இதுதான் வந்து பார்த்தா இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, உப்பு சத்தியாகிரகத்தில் தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற வழிநடை பாடலை இயற்றியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கனார் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இயற்றிருப்பாங்க. அதாவது உப்பு சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தண்டின் யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டின் யாத்திரை. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில மேற்கொண்டது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காந்தி வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டிருப்பாரு. எங்க இருந்து எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமம், சபர்மதி ஆசிரமத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்டின் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் சொன்னாங்க தண்டின் யாத்திரை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யார் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். திருச்சி டு வேதாரண்யம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த உப்பு சத்தியாகிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தின் நம்பு யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி அப்படிங்கிற இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா பாடிப்பாங்க. இது யாருடைய பாடல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய பாடல். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம நாங்க சண்டை செய்ய போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இது நியூ புக்ல எங்க கவர் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. நாமக்கல் கவிஞருடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2019 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நாமக்கல் கவிஞர் பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது எந்த அரசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நடுவண் அரசு. இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. 9th தேர்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்மையை பற்றி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆசிரியர் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. இததான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 2022ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக வந்து பாத்தீங்கன்னா விளங்கியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கனார் தான். இது நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பார்த்ததுதான். ஓகே, நாமக்கல் கவிஞர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு. இதே கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். நம்ம அடுத்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம்.